லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தலையீத்து மாடுகள், நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடுகள், 6 பல்லையும் இருக்குது, 4 பல்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க 3 மாட்டோட விற்பனை பதிவை பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து பிறவி மொட்டை மாடு. சிலர் கொம்பு சுட்டிருப்பாங்க. இது கொம்பு சுட்ட மாடு கிடையாது, பிறவிலேயே மொட்டை ரகத்தை சார்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு 9 மாத செனியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வார காலம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, மடிவளம் காம்பு வளமும் இருக்குது. இது தலையீத்து மாட்டுக்கான மடிவளம் காம்பு வளம் மாதிரியே தெரியாது. நல்லா ஈத்து மாடு மடி எடுக்கிற அளவுக்கே மாடு மடியும் எடுத்திருக்கு, காம்பு வளமும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடுங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்ற மாடு தாங்க மடி எடுக்கும். இந்த மாட்டோட மடி வளம் பாருங்கள், முன்மடி பின்மடி நல்லா ரொம்ப பெரிய மடியாகவே எடுத்திருக்கு. கறவை திறன் இந்த தலையீத்துக்கு 15 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். தலையீத்து மாடாக இருந்தாலும் மடிக்கூச்சம் மாட்டுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கங்க. சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு, தலையீத்து மாடு, பிறவி மொட்டை மாடு, 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை தாராளமாக வச்சுக்க முடியும். ஜெர்சி ரகமாக இருக்கிறதுனால பாலோட குவாலிட்டி அதிகமாகவே இருக்கும். ஹெச்எஃப் மாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி மாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்றைக்கி வாங்குகிற விலையிலேருந்து நீங்கள் ₹1 கூட குறைச்சி விற்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. நானுமே அதாங்க சொல்லுவேன், நல்ல தரமாக இருக்கக்கூடிய மாட்டை நம்ம சேனலை பார்த்து வாங்குங்க. மாடுக்கு பார்த்தோம்னா குவாலிட்டியில் எந்த ஒரு குறையுமே வைக்காதீங்க. பணம் 1000 2000 முன்ன பின்ன இருந்தாலும் நல்ல தரமான மாடாக பார்த்து தேடி வாங்குங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். இந்த 3 மாடுகளும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறதுனாலும் இல்லை ஆன்லைன்லேயே பேசி வாங்குறதுனாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி மாடு. மாடு 6 பல்ல தான் தலையீத்தே ஈனா போகுது. நல்ல மடி வளம் இருக்கக்கூடிய மாடு, காம்பு வளமும் இருக்கக்கூடிய மாடு. நல்ல அகலமான மடி எடுத்து தான் மாடு கன்று போடும். கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடு, நல்ல குவாலிட்டியான ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு தாங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் இந்த மாடும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். ஒரு நல்ல ஜெர்சி ரகத்தை சார்ந்த மாடு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு இருக்கக்கூடிய கலருக்கு பார்த்தோம்னா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கலர்லையும் பிடிச்சமான ஒரு முகலட்சணத்துலேயும் தாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்திலிருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. தலையீத்துக்கு இந்த மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 11 to 12 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஏன்னா மாடு 6 பல்ல தான் தலையீத்தே கன்று ஈன போது எலும்புச்சத்தோட மாடு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 11 to 12 லிட்டர் கறவை திறனை தாராளமாக இந்த மாடு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இந்த மாட்டையும் ஒரு 7-8 கண்ணுக்கு நம்மளால் வச்சு பயன்படுத்திக்க முடியும். நல்லா மடி எடுத்து கன்று போடும், கறவை திறனும் நல்லா கறவை திறனும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சமான மாடுகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணி விலையை மட்டும் பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க. ₹1000 முன்ன பின்ன போகிறத பார்க்காதீங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளை வாங்குங்க. கண்டிப்பாக இன்னொரு 7-8 கண்ணுக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். வாங்க 3வது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம்.
நம்ம இப்போ 3வதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா, தலையீத்து மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய ஜெர்சி மாடுங்க. நல்ல கலரில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல முகலட்சணமான மாடு. நெத்தியில வந்து பார்த்தோம்னா, கரெக்டாக ஒரு வெள்ளையும் இருக்கும் இந்த மாட்டுக்கிட்ட. நல்ல மடிவளம், காம்பு வளமான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினையா இருக்குது. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வார காலத்திலேருந்து ஒரு 10 நாளைக்கு மேலே டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல மடிவளம், காம்பு வளம் இருக்குது பாருங்கள். இந்த மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கனம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெஞ்சு கனமும் பின்கனமும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பொதுவாக மாடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய மாடுகள் எடுக்காது கறவை திறன். இது மாதிரி நெஞ்சு கனத்துலேயும் பின்கணத்துலேயும் இருக்கக்கூடிய மாடுகள் கண்டிப்பாக அதிக கறவை திறன் எடுத்து கொடுக்கும். இந்த மாடு தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 13 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்ல நெஞ்சு கனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. நம்ம பொதுவாக மாடு வந்து வாங்குறோம்னாலே உயரமாக ஏத்தக்கால் மாடாக வாங்கக்கூடாது. இது மாதிரியான நெஞ்சு கனத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் வாங்கணும். நம்ம சேனலில் நிறைய மாடுகள் இப்படி தான் போட்டிருப்போம். நல்ல நெஞ்சு கனத்தில், நல்ல மடிவளத்தில், நல்ல கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு தான். மாடு வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. தலையீத்து மாடாக இருந்தாலும் மாட்டுக்கு வந்து மடிக்கூச்சம் கிடையாது. அழகான முகலட்சணத்தோடு தாங்க நம்ம சேனலில் இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்திலிருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் தலையீத்துக்கு ஒரு 13 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாமே இப்போ பார்த்துருக்கக்கூடிய எல்லாமே நல்ல மாடுகள் தான். இந்த 3 மாடுகளையும் வந்து ஒன்றா வேணும்னாலும் எடுத்துக்கலாம், தனித்தனியாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 3 மாடுகளையும் ஒன்றா எடுத்துக்கக்கூடிய பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 to 42 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் இந்த 3 மாட்டுக்கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல அழகான முகலட்சணத்தோட நெஞ்சு கனத்துலேயும் பின்கணத்துலையும் இருக்கக்கூடிய மாடுகள் கண்டிப்பாக அதிக கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு பிடிச்சிருக்கவங்க விற்பனையாளரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்ம சேனலை பார்த்து தான் கால் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இன்னொரு 1000 2000 உங்களுக்கு வந்து குறைச்சே தருவாங்க. இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம்.